ஏன் முருகா, நான் என்ன தப்பு பண்ணேன்? எதுக்கு என்ன இப்படியெல்லாம் சோதிக்கிற? என் உள் மனசுக்கு அவன் ரொம்ப ரொம்ப தப்பானவன்னு தோணுது. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்க. என் கைய கட்டி போட்டு வச்சிருக்க. நான் பெத்த பிள்ளையே என்னை எதிர்த்து பேசுறான். அவன் எடுக்கிற முடிவு தான் சரின்னு சொல்றான். என் கண்ணு முன்னாடி என் மொத்த குடும்பமும் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன். அதுக்கு என்னையும் ஒத்து போக சொல்றாங்க. என்னால எப்படி முடியும் முருகா? ஏன் வாயாலேயே நீங்க ஏதோ பண்ணுங்கன்னு சொல்ல வச்சிட்டியே. ஏன் முருகா என்ன இப்படி சோதிக்கிற? ஏன்? இப்போ நீயே சொல்லு முருகா. உன் முன்னாடி நான் விளக்கேத்திருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னா இந்த விளக்க அணையாம எரிய விட. இல்ல இந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்னா இந்த விளக்க நீயே அணைச்சிடு. இனி நீ என்ன சமைக்க கொடுத்தாலும் அதுக்கு நான் உடன்படுறேன் முருகா. நீதான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். ஜனமா, இங்க கொஞ்சம் வாங்கல. என்னது விளக்க வர அணிஞ்சிருக்கு? ஜனமா பார்த்தா திட்டுவாங்களே. பிரகாஷ், நீ என்ன முடிவு பண்றியோ பண்ணு. இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல ஒரு நெருடல் இருந்துகிட்டு தான் இருக்கு. அது சரியானா மட்டும்தான் என்னால முழு மனசோட இந்த கல்யாணத்துல கலந்துக்க முடியும். அம்மா, நான் என்ன சொல்றேன்? அதுக்காக நான் ஒதுங்கியெல்லாம் இருக்க மாட்டேன். நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க நான் வருவேன். எல்லா இடத்துலயும் நான் இருப்பேன். ஆனா இந்த கல்யாணத்துல சந்தோஷமா என்னால கலந்துக்க முடியாது. அத மட்டும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதப்பா. இந்த கல்யாணம் மொத்தமும் ஓ முடிவு. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை தாராளமா செய். இல்ல தமிழ், அதுக்கு வாய்ப்பே இல்ல. சிபி, பிரபு கிட்ட தப்பா ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது. ஜனாமாவுக்கும் அதுதான் தோணுது. அப்புறம் நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களே சொல்லுங்க. உங்க தங்கச்சியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ டிசிஷனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? சிபி, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க தங்கச்சி அவ வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏதாவது சரியான முடிவு எடுத்திருக்காளா? அவ போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்து, அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து, ஏன் அவளோட பிரேக்கப் வரைக்கும் எல்லாமே தப்பான முடிவு தானே. அப்படி இருக்கும்போது இந்த முடிவு மட்டும் சரியா இருக்கும்னு உங்களால எப்படி நம்ப முடியுது? அவ இதுக்கு முன்னாடி தப்பா முடிவு எடுக்கும் போதெல்லாம் நீங்களோ மாமாவோ யாராவது கூட இருந்து அவளை பல சூழ்நிலையில இருந்து காப்பாத்திருக்கோம். ஆனா இப்ப
வர்ஷினியை காப்பாத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ மிட்டாய் கேட்டு அடம் பிடிக்கிற குழந்தை மாதிரி பிரபு வேணும்னு கேக்குறா. நீங்க அது நல்லதா கேட்டாதான கூட யோசிக்காம வாங்கி தர ரெடியா இருக்கீங்க. மாமாவும் நீங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப இமோஷனலா முடிவெடுக்கிறீங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ஷினி கண்ணை கசக்கிறதுலயும் பிரயோஜனம் இல்ல. நாம அதுக்காக கவலைப்படுறதுலயும் பிரயோஜனமே இல்ல. தப்புன்னு தெரிஞ்சே அந்த தப்பை இவ்ளோ தைரியமா யாராவது செய்வாங்களா சிபி? நீ சொல்ற மாதிரி பிரபு கெட்டவன் நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட வேற எவிடன்ஸும் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன ரீசன் வச்சு நான் என் தங்கச்சி கிட்ட பேசுவேன்? தமிழ், ப்ளீஸ் தமிழ், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்ன மேல பாத்துட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல தமிழ். பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. இல்ல, சின்ன வயசுல எங்க அம்மா சொல்லுவாங்க, நாம இறந்துட்டா வானத்துல நட்சத்திரமா மாறிடுவோன்னு. பொறக்க போற அடுத்த தலைமுறைகளை உருவாக்குற உயிர்களும் வானத்துல நட்சத்திரமா இருக்குமா? அது மாதிரி நாமளும் ஸ்டார்ஸா மாறிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல தமிழ், ஒரு மனுஷன் பூமியில உயிரா பிறந்ததுல இருந்தே அவன் வாழ்க்கையில பிரச்சனை ஆரம்பிச்சிருது. ஒண்ணு, ஈவி இறக்கம் இல்லாத மனசு கல்லா வச்சிருக்க ஒருத்தனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. நம்மள மாதிரி இலகின மனசு, குடும்பம், உறவுன்னு எமோஷனலா இருக்க ஆட்களுக்கு அடி மேல அடிதானே விழும். ஜனமா, அப்படிலாம் இல்ல. வாழ்க்கைய வாழ்றதுக்கான அடிப்படையே எமோஷன்ஸ் தான். சிரிப்பு, அழுக, கோவம், சண்டை இதெல்லாம் இல்லாம ஒரு மனுஷன் வாழ்றானா அந்த லைஃபே போர் ஜனமா, வேஸ்ட். என் வாழ்க்கையில நான் சந்திச்ச குழப்பங்கள் எல்லாம் வர்ஷினி வாழ்க்கையில இருக்கக்கூடாது தமிழ். சீக்கிரமே இந்த குடும்பம் பழைய மாதிரி மாறணும். சரி, பிரபு வீட்ல எல்லாம் ஓகேவா? எங்க ஜனமா, இவங்க கண்ணுல எல்லாருக்குமே வர்ஷினியோட வாழ்க்கை மட்டும்தான் தெரியுது. அவளோட விருப்பத்தை மட்டும்தான் யோசிக்கிறாங்க. ஆனா பிரபு தப்பானவன். அவனுக்குள்ள கண்டிப்பா வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இங்க இருக்கிற யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. தமிழ், பிரபுவ ஆதாரத்தோட நிரூபிச்சா மட்டும்தான் நம்மளால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். பிரபுக்கு நாம வைக்கிற அக்னி பரீட்சை மட்டும் இல்ல, இது உண்மைக்கும் பொய்யுக்கும் மத்தியில நடக்கிற குருஷேத்திரம்.